காய்ஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, எங்கள் ஊர் இது திண்டுக்கல் பக்கத்தில் சில்குவார்பட்டி. எங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கொடைக்கானல். ஸோ நான் மாமா கிட்ட வந்து கொடைக்கானல் போகிறோன்னு நான் சொல்லலை. மாமா பக்கத்தில் என்னோட குலசாமி கோயில் இருக்குது. ஸோ இந்த இருக்குங்க, இதுதான் எங்கள் குலசாமி கோயில்னு சொல்லி இவர் வந்து முனீஸ்வரர் கோயில். ஸோ கொடைக்கானல் அந்த போகிற பார்டர்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து கொடைக்கானல் ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ மாமா கிட்ட இந்த பக்கத்தில் இருக்குது, 2 கிலோமீட்டர்னு சொல்லியே பக்கத்தில் கூட்டி வந்துட்டேன். செம்ம கானில் இருக்காரு, காருக்குள்ளே தான் இருக்காரு. காரை விட்டு வெளியே வரல, அங்கே கூப்பிடலாம். இன்னும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் கண்டிப்பாக வந்து குலசாமி தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. அதெல்லாம் சும்மா இவன் ரொம்ப பெரிய பக்திமான்லாம் நம்பாதீங்க. இந்த நாளைக்கு வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடணும். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்காக இங்க வந்து இது கேட்டுன்னா நான் கீழே வாங்கிட்டு இருப்பேன்டா. ஆமா, கீழே சூடா இருக்காதுமா. மலை பிரதேசத்துல வந்து சூடா சாப்பிட்றதா அந்த மிளகா பஜ்ஜி. பேச்சை கேட்டு வண்டி விட்டு மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. சடனா பிளான் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் வந்தா பாஸ் முக்கியம். அதை எடுக்காம மேலேறி அவங்க கிட்ட போராடி அதுக்கப்புறம் சொல்லி இல்லை நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சொல்லி போராடி கடைசி ஒரு மிளகா பஜ்ஜிக்கு நாங்கள் செலவு பண்ணது எவ்வளோ தெரியுமா? கமெண்ட்ல வந்து அவன் எந்த அளவுக்கு கழுவி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊற்றணும். அதை கேட்டால் நான் அங்கேயே வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 600 rupees ஒரு மிளகா பஜ்ஜியோட ரேட்டு. மாமா இங்க வந்து இந்த இடத்துல இந்த லைவா இந்த லொகேஷன்ல சாப்பிட்றது வந்து வேற லெவல்ல இருக்கும். வேற எந்த இடத்துலயுமே சாப்பிட மாட்டேன். பாத்தீங்களா லொகேஷன் செம்மையா இருக்கா? பயங்கரமா இருக்கா? கொடைக்கானல் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி இந்த தீபாவளி கொடைக்கானல் போகலான்ற மாதிரி. ஓகே, பட் என்ன என் கூட வந்திருக்கீங்க? அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு எந்த மாதிரி பேரோட வந்திருக்கு பார்த்தீங்கன்னா